நம்ம கேடிஹெச்பி கம்பெனியோட ஃபார்ம் விசிட் இருக்குது, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கணதேவன் கம்பெனியில் கணதேவன் கம்பெனி வெள்ளைக்காரன் ஆட்சியில் யூரோப்பியன் ஆஃபீஸ். இப்போ நம்ம மூணார் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா யானை இருந்துச்சு. ஹாய் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் கருவாவும் பைக்கில் மூணார் போகிறோம். ஸோ மூணார் போகிறது தான் உங்களுக்கு vlog-ஆக எடுத்து காமிக்க போகிறேன். நம்ம வீட்டிலேருந்து குண்டல் டேம் வழியாக போகலை, இந்த புதுக்கடி வழியாக, அதுவும் இந்த மெடிசன் பிளான்டேஷன் வழியாக போகிறோம். ஸோ இதுதான் மெடிசன் பிளான்டேஷன். இங்கே என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்பெர்ரி, பொட்டேட்டோ, இந்த மேரிகோல்டு, ஃப்ளவர், அந்த மாதிரி நிறையா எல்லாமே இங்கே ஆர்கானிக் ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த மெடிசன் பிளான்டேஷனில் வேறு என்ன கிடைக்குன்னா, யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து பியூராக ஒரிஜினலாக ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து இங்கே தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபார்ம் விசிட் இருக்குது. நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் விசிட் பண்ணி நீங்கள் வந்து ஒரிஜினலை வந்து நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம். யூக்கலிப்டஸ், பின்ன புல் தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இந்த மாதிரி நிறைய ஆயில் வந்து இங்கே கிடைக்கிது. அண்ட் சென்ட் ஆல்சோ இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வழியாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி வாங்கிட்டு போங்க. நம்ம கருவா பார்த்திங்கன்னா பைக் ஓட்டும்போது இறக்கத்தில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நியூட்ரலில் தாங்க போகும். அது எவ்வளோ பெரிய எமர்ஜென்சியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா தலைவருக்கு வந்து பெட்ரோலை வந்து சேவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஆள் எப்பயுமே நியூட்ரலே தான் போகும், வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணாது. இந்த இறக்கம் எங்கே முடியுதோ அது வரைக்கும் வண்டி வந்து ஆஃப் பண்ணி நியூட்ரு தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறி தோட்டம். நிறைய பேர் அவங்களுடைய தோட்டத்தில் வந்து நிறைய காய்கறி போட்டாங்க. இங்கே வந்து மெயினாக யானை வந்து அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு பிளேஸு. ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த போர்டு வந்து தெரியும், ஃபார்ம் விசிட்டு. இதுதான் அதனுடைய பாதை. இங்கே வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் ஃபார்ம் எல்லாமே கிடைக்கும் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதுதான் அந்த மெயின் ஸ்டாப். ஸோ இது வழியாக தான் நீங்கள் வந்து உள்ளே வரணும். இங்கே வந்து ஒருத்தர் இருக்கார், செக்யூரிட்டி இருக்கார். இதில் வந்து 2 ரோடு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கோயிலூர் வட்டவடை போகிற பாதை, இது வந்து மூணார் போகிற பாதை. இந்த 2 பாதைக்கும் சைடில் தான் இருக்குது அந்த ஃபார்முக்கு போகிற பாதை. நம்ம வீட்டிலேருந்து டேம் வழியாக நம்ம இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். பட் நம்ம வந்து புதுக்கடி வழியாக நம்ம வந்தோம் அப்படின்னா அந்த 4 கிலோமீட்டருமே நம்ம வந்துடலாம். ஏன்னா முக்கால்வாசி நம்ம வந்து நூற்றில் தான் வரணும். மக்களே, நம்ம மூணார் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா யானை நின்றுச்சு. ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மரத்து கேப்பில் ஒன்றே ஒன்று மட்டும் தான் நிற்கிதுண்ணே. 3 எண்ணமா? மேக்ஸிமம் யானை வந்து நிற்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் யானை வந்து நிற்கும். இந்த இடத்துல வந்து பள்ளம் இருக்குது. ஸோ இங்கே தான் அதிகமாக நிற்கும். ஆனால் இந்த டைம் என்னென்னா இதுக்கு அடுத்த ஸ்பாட்டில் வந்து யானை நின்றுச்சு. 3 யானை நின்றுச்சு. நல்ல கூட்டம். எல்லோரும் சவுண்டு போட்டதுனால யானை வந்து கீழே இறங்கி போயிடுச்சு. மக்களே, இப்போ வந்து நம்ம சிட்டிக்கிட்ட வந்துட்டோம். ஸோ அதனால் கம்பல்சரி ஆல்ரெடி நம்ம தலைவர் வந்து ஆல்ரெடி ஹெல்மெட் போட்டார். நான் வந்து பின்னாடி இருக்கிறவங்க கம்பல்சரி ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிறது ரூல்ஸு. ஸோ நானும் ஹெல்மெட் போட்டேன். ஏன்னா இப்போ இங்கே வந்து நம்ம இப்போ போகிற இடங்களில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி போலீஸ் இருப்பாங்க. ஆர்டிஓ எப்போ வருவாங்க அப்படின்னா சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம சேஃபாக போகணும். தலைக்கவசம் உயிர்கவசம் இல்லையா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பாயிண்ட் கிட்டே வந்துட்டோம். நம்ம தம்பி ஒருத்தர் வந்து நான் vlog எடுக்கிறத பார்த்துட்டு ஹாய் சொன்னார். ஃபோட்டோ பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குனே நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இது நல்ல பாயிண்ட்டும் கூட. ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். இங்கே வந்து எப்பயுமே ரஷ்ஷாக இருக்குங்க. நாங்கள் இன்றைக்கி வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல டிராஃபிக், ஏகப்பட்ட கூட்டம் இருந்துச்சு. ஸோ இந்த ரோட்டில் வரும்போது இதில் வந்து நம்ம ரைட்டில் கட் பண்ணி இந்த ரோட்லேயே தாங்க போகணும். இந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. என்னென்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இதுலேருந்து டேரெக்டாக அப்படி இறங்கிடுறாங்க. அப்படி இறங்கும் போது நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ இங்கே வந்து போர்டும் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து எந்த வேலையாக அந்த பாதையை போனாலுமே இங்கே 2 நிமிஷம் நின்று சொல்லமாட சாமி கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் போவோம். ஸோ இந்த வழியாக போகக்கூடிய
நிறைய வண்டியை வந்து இங்கே நிப்பாட்டிட்டு 2 நிமிஷம் சாமி கும்பிட்டு காணிக்கையெல்லாம் போட்டுட்டு தான் போவாங்க. ஏன்னா சொல்லமாட சாமி வந்து காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நமக்கு போகிற வழியில் நமக்கு எந்த இடைஞ்சலுமே ஏற்படாது. நம்ம எந்த காரியம் நினச்சி போகிறோமோ அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ நாங்கள் அங்கே 2 நிமிஷம் நின்று சாமி கும்பிட்டு வண்டிக்கு சந்திரங்குமெல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம மூணார் டவுனுக்குள்ளே வந்துட்டோம். வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மழை கிடையாது. கிளைமேட் வந்து நல்ல கூலிங்காக தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து டவுன், மூணார் டவுன் இதுங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும், அந்த சைடு பார்த்திங்கன்னா ஜீப் ஸ்டாண்ட் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து நிற்கும். ப்ரைவேட் பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு இதெல்லாமே இங்கே தான் வந்து நிற்கும். ஸோ இது வந்து வெயிட்டிங் ஷெட்டு, இதெல்லாம் ஆட்டோ ஸ்டாண்டு. ஸோ 2 பக்கமும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். மூணாரை பொறுத்தளவுக்கு டூரிசம் வந்து எப்போ டெவலப் ஆச்சோ அதுலேருந்து மூணார் வந்து பிஸி சிட்டியாகவே ஆயிடுச்சு. எப்போதுமே பிஸியாக தாங்க இருக்கும், நல்ல டிராஃபிக்கும் கூட. ஏன்னா இப்போ ஹாலிடேஸுங்கிறதுனால டிராஃபிக் வந்து ஓவர் டிராஃபிக்காக இருக்குது. ஸோ அதனால தான் நம்மலாம் கார் எடுத்துகிட்டு வரல, பைக் எடுத்துகிட்டு வந்தது. நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போகிறதே பெரிய டாஸ்க்காக இருக்கும். நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கார்காரங்க வந்து ஒரு இண்டிகேட்டர் போடலை, ஹார்ன் அடிக்கலை, எதுவுமே பண்ணாமல் சடனாக வந்து டர்ன் பண்ணார். ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு நமக்கே. இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போகும்போது லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து பிஎஸ்என்எல் ஆஃபீஸு. நமக்கு சிம் வாங்கணும் அல்லது நமக்கு பிஎஸ்என்எல் பற்றி எதனா டவுட்னா நம்ம வந்து இங்கே வந்து கேட்டுக்கலாம். இந்த சைடு கார் ஷெட்டு, கார் ஸ்டாண்டு, இங்கே வந்து இந்த டாக்ஸி எல்லாமே இந்த சைடு தான் இருக்கும். ஸோ இந்த சைடு ஆட்டோஸ். இங்கே வந்து டூரிசம் அதிகமாக இருக்கிறனால ஆட்டோ, டாக்ஸி இதெல்லாமே எப்பயுமே பிஸியாக தாங்க இருக்கும். ஸோ இந்த வழியாக நம்ம போகும்போது இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சந்தை இருக்கும், மார்க்கெட் இருக்கும். ஸோ இந்த சைடில் தான் இப்போ வந்து நம்ம வந்து வண்டி வந்து பார்க் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து பார்க்கிங் பயங்கர ப்ராப்ளம்ங்க. நம்ம வந்து கண்டமானிக்கு எங்கேயுமே வண்டி வந்து நம்ம பார்க் பண்ண முடியாது. காரெல்லாம் கீழே வந்து நம்ம கொண்டு வரவே முடியாது, மேலே தான் பார்க் பண்ணணும். இப்போ நம்ம போயிட்டுருக்க ஸ்பாட் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பாயிண்ட். நம்ம வரும்போது ஃபோட்டோ பாயிண்ட் எப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம போகும்போது ஃபோட்டோ பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபுல்லாக மழை வந்து மிஸ்ட்டு வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிச்சு, பயங்கர மழை. இப்போ நம்ம வந்துட்டுருக்க வழியிலே பார்த்திங்கன்னா நம்ம போகும்போது ஒரு ஸ்பாட்டில் யானை பார்த்தோம் இல்லையா, இப்போ அந்த யானை எல்லாமே இன்னொரு ஸ்பாட்டுக்கு வந்துருச்சு. எவ்வளோ வண்டி வெயிட் பண்ணுதுன்னு பாருங்கள். யானையை பார்க்குறதுக்காகவே எல்லா வண்டியுமே சைடில் நிப்பாட்டிட்டு எல்லாருமே யானையை ஃபோட்டோ எடுக்கிறதும் வீடியோஸ் எடுக்கிறதும் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து அடிக்கடி யானையை பார்ப்போம், நம்ம வீட்டுக்கிட்டே யானையை வந்து பார்ப்போம். ஸோ அதனால் யானையை பார்க்குறது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடையாது. பட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் இங்கே நின்று நான் வந்து வீடியோஸ் வந்து எடுக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரௌடு இருக்குது அப்படின்னு. மழை டைமில் இங்கே வர்றவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த பில்லில் போய் நிற்கும்போது அட்டைப்பூச்சி வந்து நிறையா இருக்கும். ஸோ அது நமக்கே டேஞ்சர் தான். அது கடிச்சிச்சின்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிரும். ஏன்னா சில பேருக்கு வந்து அலர்ஜி அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ அதனால் மழை டைமில் இங்கே வர்றவங்க வந்து இந்த பில்லுலலாம் அதிகமாக போய் நிற்காதீங்க. யானை வந்து அந்தளவுக்கு இதில் கிளியராக தெரியாது. ஏன்னா அந்த மேலே அந்த உச்சியில் தான் வந்து யானை வந்து நிற்கிது. ஸோ நான் எவ்வளோ கவர் பண்ணி பார்த்தேன், கவர் ஆகலை. நிறைய பேர் வந்து சத்தம் போட்டதுனால யானை வந்து அந்த இடத்துல இல்லை, அது வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கேடிஹெச்பி கம்பெனியோட ஃபார்ம் விசிட் இருக்குது, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இவர் தான் அங்கே உள்ளே போகிறதுக்கு உண்டான அனுமதி உங்களுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இவரை கான்டாக்ட் பண்ணிட்டு தான் போகணும். இவர் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க அந்த அண்ணன். முதுவா சரி, உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. நான் வந்து குண்டலக்குடியில் பிறந்தவன். எந்த பாசையில் பேசுது? குண்டலக்குடியில் பிறந்தவன் நான். குண்டலக்குடியில் பிறந்தேன். இதான் குடி. நான் பிறந்த வளர்ந்ததெல்லாம் இவனில் தான் வளர்ந்ததும். அப்போ என் அப்பனும் அம்மையும், அப்பன் பேர் பேச்சுமுத்து, அம்மைக்கு பாக்கியம். சரி, அம்மையா மறைச்சி போயாச்சு. அம்மா வந்து இறந்தாச்சு. அப்போது தங்கவேலி வந்து இந்த குண்டலக்குடியில் 5 ஏக்கர் இடம் எனக்கு உண்டு. 5 ஏக்கர் இடம் உண்டு. குண்டலக்குடியில் தான் நான் சிறந்த தாமஸ்காரன். 3 பேரக்குட்டிகள் உண்டு. நானும் இது வந்து கணதேவன் கம்பெனியில் கணதேவன் கம்பெனி வெள்ளைக்காரன் ஆட்சியில் யூரோப்பியன் இதில் வெள்ளைக்காரன் வந்து எங்கள் முதுவாமர் தான் முதுவான் கேட்டுது. முதுவான் தான் நான் முதுவான் தான் இங்கே கேட்டு வேலை செய்தேன். நான் வேலை செய்தது என்ன பாசை, முதுவா பாசா.
நான் முதுவாக தான் இவர் வேலை செய்தேன் 8 வருஷமாக வேலை செய்யணுன்ட்டு இருந்தேன். இது வந்து செக்யூரிட்டி இவரை அலோவ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே போக முடியும். ஸோ இவரை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, வருது மக்களே. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. சரியான மழை. இங்கேருந்து போகும்போது மழை இல்லை, ஆனால் வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல மழை. ஸோ நம்ம கருவா பாருங்கள், பைக்கை நிப்பாட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மூணார்லேருந்து யாரெல்லாம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.